சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் 25க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கரணையில் சாய் பாலாஜி நகர், பாண்டியன் நகர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று அங்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை பெரிய கல்லை கொண்டு உடைத்துள்ளார். நைட்டு 3 மணிக்கு பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க வெளியில். கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால், பாருங்கள் என் கண்ணாடி என்னோட கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு, உங்கள் கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டினாங்க. தெரியலங்க, எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க நைட்டு 1:30 மணிக்கு இது மாதிரி வந்திருக்கான், பக்கத்தில் இருக்கிற கேமரா செக் பண்ணோம், அவங்க வந்து கொடுத்தாங்க அந்த காப்பி, அதில் தெரிஞ்சது 1:30 மணிக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.